ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ் ஆர் நோ அப்படின்னு பதில் அளிக்கிற மாதிரி எப்படி கேள்வி கேட்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் WH கொஸ்டின்ஸ்லேயே வந்து நெகட்டிவாக எப்படி கேட்குறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதாவது நாட் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு. கன்ஜங்ஷன்ஸ் இது மூணுக்குமே ஒரே அர்த்தம் தான். தோ, ஆல் தோ, ஈவன் தோ, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. டே 1 வீடியோலேருந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அப்போ தான் உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு ஒரு டாப்பிக்காக படிக்கும்போது ரொம்ப கிளியராக புரியும். அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் நீங்கள் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிறது எஸ் ஆர் நோ, ஆமாம் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிற மாதிரி கேள்விகளை எப்படி உருவாக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம WH கொஸ்டின்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது இந்த வாட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபார்முலா வந்து கொஸ்டின் வேர்ட் முதல்ல வந்துடும், அதுக்கப்புறம் ஒரு பி வேர்ப் வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் வரும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த சப்ஜெக்டில் எதெல்லாம் வரும், இந்த பி வேர்பில் எதெல்லாம் போடணும் அப்படின்றதையும் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேவா? இப்போது இது வந்து உங்களுக்கு பழகியிருக்கும். ஏன்னா நம்ம வாட் படிச்சிருக்கோம், வேர் படிச்சிருக்கோம், வென் படிச்சிருக்கோம், ஒய் படிச்சிருக்கோம், ஹூ படிச்சிட்டோம், ஹூம் படிச்சிட்டோம், ஹவு படிச்சிட்டோம். இந்த மாதிரி எல்லாமே கொஸ்டின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பி வேர்ப் பக்கத்தில் போட்டு சப்ஜெக்ட் போட்டு மெயின் வேர்ப் போட்டு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, அதாவது கொஸ்டின் எப்படி கேட்குறதுன்றது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போது நாம் இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அந்த கொஸ்டின் வேர்டை மட்டும் கட் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ எஸ்ஆர் நோ கொஸ்டின் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது தான் புரியும். இப்போ பாருங்கள், இதில் நான் என்ன கொடுத்துருந்தேன், ஃபார்முலாவில் கொஸ்டின் வேர்டு ஃபஸ்ட்டு வந்துடும், வாட் போட்டுருவோம், அதுக்கப்புறம் பி வேர்பு டூ போடுவோம், சப்ஜெக்ட் யூ போடுவோம், ஹீ போடுவோம், ஏதாவது ஒன்று போட்டு மெயின் வேர்ப் போடுவோம், ரைட்டா, ஸ்பீக்கா, ரன்னா அப்படின்ட்டு. இப்போது நம்ம அந்த கொஸ்டின் வேர்டை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. அப்போ ஃபார்முலா என்ன, பி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப், இவ்வளோ தான் கான்செப்ட். அப்படி நம்ம கொஸ்டின் கேட்டோன்னா அதுதான் வந்து எஸ் இல்லைனா நோன்னு பதில் கொடுக்குற கொஸ்டின். இப்போது பி வேர்ப் மட்டும் இல்லாமல் நம்ம மாடல் வேர்ப்ஸும் படித்தோம் இல்லையா, கேன், மே, அந்த மாதிரியெல்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ அதுக்கும் இதே தான். அந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணுனாலும் இதே ஃபார்முலா தான். அதனால தான் அங்கே பி வேர்ப், மாடல் வேர்ப் ரெண்டுமே எழுதியிருக்கேன், சப்ஜெக்ட், மெயின் வேர்ப். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே இந்த வாட், வென், ஹவ் எல்லாம் படிக்கும்போது இதே பேஜ் வச்சு நம்ம மாற்றி மாற்றி போட்டு படித்தோம் இல்லையா. ஸோ அந்த கொஸ்டின் வேர்டை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த டூ அப்படின்றத கேபிட்டல் டியாக மாற்றி ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி பாருங்களேன். இப்போது டூ யூ ரைட், இப்போ நம்ம வாட் கட் பண்ணிட்டோம், வாட் டு யூ ரைட்டுன்னு நம்ம கேட்டிருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ என்ன எழுதுகிற அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வாட்டை கட் பண்ணிட்டா என்ன அப்படின்ற அர்த்தம் வராது. அப்போது டூ யூ ரைட் அப்படின்னா நீ எழுதுறியா, எஸ் ஐ ரைட், ஆமாம் நான் எழுதுகிறேன். ஏன் ஐ ரைட் சொல்கிறோம், ப்ரெசன்ட் டென்ஸ், டூ யூ ரைட், டூ டஸ் ரெண்டுத்துக்குமே ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணோன்னா தான் பண்ணணும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போது இங்கே டூ யூ ரைட் அப்படின்னா நீ எழுதுறியா, அதுக்கு என்ன ஆன்சர் கொடுப்போம், ஆமாம் எழுதுகிறேன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நான் எழுதலைன்னு சொல்லுவோம். ஸோ ஆமாம் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால் எஸ் போட்டு ஐ போட்டு ரைட், எஸ் ஐ ரைட், ஐ சப்ஜெக்ட், ரைட் மெயின் வேர்ப், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போது டூ யூ ரைட் ஹோம்ஒர்க், இப்போ ரைட்டுக்கு அப்புறம் நம்மளா ஒரு வேர்ட் ஆட் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா எழுதணும் அப்படின்றத சொல்லணும் இல்லையா. அப்போது டூ யூ ரைட் ஹோம்ஒர்க் அப்படின்னா எப்போவுமே வேர்பை வச்சு ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி பாருங்கள், அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த சொல்ல அடுத்து போடுங்க, நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது டூ யூ ரைட்னா நீ எழுதுறியா. இப்போ அது கூட ஒரு ஹோம்ஒர்க் சேருங்க, என்ன எழுதுறேன்னு கேட்கும்போது ஹோம்ஒர்க்குன்னு ஒரு ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது டூ யூ ரைட் ஹோம்ஒர்க் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் ஐ ரைட் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொன்னால் அது எஸ் ஆர் நோ கொஸ்டின், அவ்வளோதான். ஓகே, இப்போது
ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூக்கு இப்போ பார்த்துருக்கோம். இப்போது டஸ் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி பேஜஸில் நான் தமிழில் எழுதி கொடுத்துருக்கேன். அது இன்னும் நல்லா புரியும். இது பேஸ் மட்டும் இந்த பேஜ்லேயே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். அதே ஃபார்முலா வச்சு கட் பண்ணி மட்டும் இதை நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மைண்டில் நிற்குன்றதுனால தான் இதே பேஜ் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவே காட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மெயின் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும்போது ஆன்சரில் ரைட்ஸ் போடுவோம், எஸ் சேர்த்துப்போம், மெயின் வேர்ப் ரைட் கூட. கொஸ்டினாக வரும்போது டூ கூட சேர்த்துப்போம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது அந்த டஸ் ஹீ ரைட் ஹோம்ஒர்க், அவன் ஹோம்ஒர்க் எழுதுகிறானா? அப்போ ஆன்சரில் என்ன வந்துடும்? ஹீ ரைட்ஸ் ஹோம்ஒர்க். எஸ், ஹீ ரைட்ஸ் ஹோம்ஒர்க், அவன் ஹோம்ஒர்க் எழுதுகிறான். ஓகே, இப்போ இதுவே பாஸ்ட் டென்ஸில் வருது அப்படின்னா டிட் யூ ரைட், நீ எழுதினியா? அப்போது டிட் யூ ரைட் ஹோம்ஒர்க், நீ ஹோம்ஒர்க் எழுதினியா, நீ வீட்டு பாடம் எழுதினியா பாஸ்ட் டென்ஸ் டிட் வந்துடுச்சு இல்லையா? அப்போது எஸ், ஐ ரோட் ஹோம்ஒர்க். ஏன்னா டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆகிடுதா? அப்போ ஆன்சரில் என்ன எழுதுவோம்? எஸ், ஐ ரோட் ஹோம்ஒர்க். ஓகே, இப்போ இல்லை நான் ஹோம்ஒர்க் எழுதலை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? நோ, ஐ டிட் நாட் ரைட் ஹோம்ஒர்க். நான் இது சொல்லி கொடுத்துருக்கேன். டிட் போட்டுட்டு நாட் போட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் எடுத்து போட்டுருங்க. கொஸ்டினில் டிட் வந்ததுன்னா ஆன்சரில் டிட் நாட் போடணும், எழுதலை. நாட் நெகட்டிவ் சென்டென்ஸாக ஆன்சர் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் டிட் நாட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போது வில் யூ ரைட் ஹோம்ஒர்க், நீ ஹோம்ஒர்க் எழுதுவியா? இனிமேல் தான் எழுத போகிற. ஸோ வில் யூ ரைட் ஹோம்ஒர்க்? எஸ், ஐ வில் ரைட் ஹோம்ஒர்க். இல்லை நோ அப்படின்னா நோ, ஐ வில் நாட் ரைட் ஹோம்ஒர்க். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃபார்மேஷன், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம கொஸ்டின் வேர்டு வச்சு முதல்ல ஃபார்முலா படித்ததுனால இது ஈஸியாக இருந்தது நமக்கு. இல்லைனா யூஸ்வலாக எல்லோரும் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டினை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின் வேர்ட் ஃபார்மேஷன் போது இது தனியாக அது தனியாக படித்து கஷ்டப்படணும். இதுனா முதலையே நம்ம கொஸ்டின் வேர்டு படிச்சிட்டோன்னா அதை கட் பண்ணிட்டா பாக்கி இருக்கிற ஃபார்முலா தான் இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு ஃபார்மேஷன். அவ்வளோதான். ஓகே, புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இன்னும் தெளிவாக புரியும். போன பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அதை பார்த்துட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக புரியும் அப்படின்றதுனால. இப்போது டூ யூ ரைட் ஹோம்ஒர்க், நீ வீட்டு பாடம் எழுதுகிறாயா? இது ப்ரெசன்ட் டென்ஸ். நான் இதே எக்ஸாம்பிள் இந்த பேஜில் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்த பேஜில் வேறு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சரில் எப்படி கேட்கணுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த ஒரே வேர்பை வச்சு கொடுத்துருக்கேன். கவனிங்க. டூ யூ ரைட் ஹோம்ஒர்க், நீ வீட்டு பாடம் எழுதுகிறாயா? டூ வந்து எதுக்கு போடுவோம்? யூக்கு போடுவோம், வீக்கு போடுவோம், தேக்கு போடுவோம். ஓகே, இப்போது இங்கே வி ஐ எல்லாம் நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்க முடியாதுன்றதுனால இங்கே என்ன ஐ வராது, வி அதிகமாக வராது. ஸோ டூ யூ ரைட் ஹோம்ஒர்க், அப்போ யூக்கு டூ போடணும். எஸ், ஐ போட்டு நவுன் எழுதிட்டோம். நவுனுக்கு அப்புறமா என்ன போடணும்? வேர்பு போடணும். அப்போ வேர்ப் வந்து இங்கே ப்ரெசன்ட் டென்ஸான்னு பார்க்கணும். ஸோ டூ வந்திருக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் தான் போடணும். அப்போது ரைட் மட்டும் போட்டுட்டு அந்த ஹோம்ஒர்க் எடுத்து அப்படியே எழுதிடுங்க. எஸ், ஐ ரைட் ஹோம்ஒர்க். இப்போ இதுவே ரைட் சைடில் பாருங்கள். தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் மட்டும் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன போடுவோம்? ரைட்ஸ், ஸ்பீக்ஸ், ரன்ஸ், வாக்ஸ் அப்படின்னு மெயின் வேர்ப் கூட எஸ் சேர்ப்போம் ஆன்சரில். அப்போது கொஸ்டினில் என்ன பண்ணணும்? அந்த எஸ்ஸை தூக்கி டூவில் சேர்த்துக்கணும். டஸ் ஹீ ரைட் ஹோம்ஒர்க், ரைட்ஸில் இருக்க எஸ் வந்து டூக்கு போய் சேர்ந்துடும். இது வந்து நம்ம வாட் கொஸ்டின் படிக்கும்போது நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு கேட்கும்போது டஸ் ஹீ ரைட் ஹோம்ஒர்க்னா எஸ், நவுன் எடுத்து ஹீ போட்டுட்டோம், அவன் ரைட்ஸ். இப்போ ஆன்சரில் வந்து என்ன ஆகணும்? அந்த எஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால மெயின் வேர்ப் கூட எஸ் சேர்க்கணுன்ற ஃபார்முலா பிரகாரம் நம்ம ரைட்ஸ் சேர்த்துறோம். ஸோ எஸ், ஹீ ரைட்ஸ் ஹோம்ஒர்க். அவன் வீட்டு பாடம் எழுதுகிறானா? தமிழில் அங்கே எழுத இடம் பத்தலை. ஸோ நான் வாயில் சொல்கிறேன், எழுதிக்கோங்க.
அவன் வீட்டுப்பாடம் எழுதுகிறானா? ஆமாம், அவன் வீட்டுப்பாடம் எழுதுகிறான். இதுதான் ஆன்சர். இப்போது இது ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு பார்த்துட்டோம். டூ போட்டோம், டஸ் போட்டோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ். டிட் யூ ரைட் ஹோம்ஒர்க்? நீ வீட்டுப்பாடம் எழுதினாயா? எஸ், ஐ ரோட் ஹோம்ஒர்க். ஆம், நான் வீட்டுப்பாடம் எழுதினேன். ஓகே, நவுன் போட்டுட்டோம். கொஸ்டின்லேருந்து எடுத்து ஐ நவுன் போட்டுட்டோம். ரைட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் ரோட் போட்டுட்டோம். ஹோம்ஒர்க் அப்படியே எழுதிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா மேலே இருக்கிறத பார்த்துட்டே வாங்க. ஏன்னா பி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப். இப்போ பி வேர்ப் டூ போட்டோம், சப்ஜெக்ட் போட்டோம், மெயின் வேர்ப் ரைட் போட்டோம். அடுத்தது இங்கே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்னாலும் பி வேர்ப் போட்டோம், நவுன் அடுத்தது இருக்குது சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் போட்டோம். அதே மாதிரி டிட்டுக்கும் பாருங்கள், பி வேர்ப் போட்டோம், சப்ஜெக்ட் போட்டோம், மெயின் வேர்ப் போட்டோம். இந்த ஃபார்முலா பிரகாரமாகவே தான் எழுதுகிறோம். அந்த வாட்டை கட் பண்ணிவிட்டு கொஸ்டின் வேர்டை கட் பண்ணிட்டு இருக்கிற ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணுறோம். இப்போது வில் பாருங்கள், லாஸ்ட்டில் வில் பி வேர்ப், யூ சப்ஜெக்ட், ரைட். இது வரைக்கும் வந்து ஃபார்முலா பிரகாரம். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான வார்த்தையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வில் யூ ரைட் ஹோம்ஒர்க்? நீ வீட்டுப்பாடம் எழுதுவாயா? இப்போது நோ அப்படின்னு சொல்லணும்னா, நோ ஐ வில் நாட் ரைட் ஹோம்ஒர்க். நான் வீட்டுப்பாடம் எழுத மாட்டேன். இனிமேல் தான் நடக்க போகிறது. ஸோ எழுத மாட்டேன். அப்போது எப்போவுமே பி வேர்ப் கூட நாட் சேர்த்து தான் எழுதணும், இல்லைன்னு சொல்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ எஸ் அப்படின்னா, எஸ் ஐ வில் ரைட் ஹோம்ஒர்க். ஆமாம், நான் வீட்டுப்பாடம் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறான் தான். நாட்டை கட் பண்ணிட்டு எப்போதும் போல் ஐ வில் ரைட் ஹோம்ஒர்க் எழுதிக்கணும். புரியுதா? இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். டூ யூ கம் வித் மீ? இப்போ இது வந்து ஹோம்ஒர்க்கை விட்டுட்டோம். இப்போ அடுத்த வேர்ப் யூஸ் பண்ணி எழுதுகிறோம். அது வந்து வெறும் கம் அப்படின்ற வேர்ப் மட்டும் யூஸ் பண்ணி இந்த பேஜில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சொல் மட்டும்தான் மாறும் தமிழ் அர்த்தத்தில். ஆனால் அதுக்கு என்ன மாதிரி நம்ம இங்கே மாற்றணுன்றதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டூ யூ கம் வித் மீ? இப்போ வந்து அதே ஃபார்முலா தான். இங்கே பாருங்கள், கொஸ்டின் வேர்டை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. பி வேர்ப், சப்ஜெக்ட், மெயின் வேர்ப், இல்லைனா மாடல் வேர்ப், சப்ஜெக்ட், மெயின் வேர்ப். அதுதான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போது டூ யூ கம் வித் மீ அப்படின்னும் போது, நீ என்னுடன் வருகிறாயா? ப்ரெசன்ட் டென்ஸ். எப்படி ஐ ரைட் ஹோம்ஒர்க் அப்படி சொல்கிறோமோ, இங்கே எஸ் ஐ கம் அப்படின்னு சொல்ல போகிறோம். எஸ் நவுன் போட்டுட்டோம், ஐ, அதுக்கப்புறம் கம் போட்டோம், மெயின் வேர்ப். வித் மீ இருக்குது இல்லையா? அப்போது என் கூட வரியா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து எப்படி பதில் சொல்லணும்? நான் உன் கூட வரேன் அப்படின்னு தான் பதில் சொல்லணும். அதனால் அந்த மீ என்னவா மாறும்? யூவாக மாறும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கற்றுக்கணும். டூ யூ கம் வித் மீ? நீ என் கூட வரியா அப்படின்னு நான் தமிழில் கேட்டேன்னா நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? சரி, நான் உன் கூட வரேன் அப்படின்னு தான் சொல்வீங்க. ஸோ அந்த உன்னுடன் அப்படின்னும்போது வித் யூ அப்படின்னு நம்ம மாற்றி எழுத கற்றுக்கணும். ஓகே, அடுத்தது பாஸ்ட் டென்ஸில் வந்தியா அப்படின்னு கேட்கணுன்னு வச்சுக்கோங்களேன். டூ வந்து டிட்டாக போட்டுறோம், பி வேர்ப் போட்டுட்டோம், சப்ஜெக்ட் யூ போட்டோம், கம் மெயின் வேர்ப் அப்படியே போட்டோம், வித் மீ அப்படியே தான் இருக்குது. இப்போ பாஸ்ட் டென்ஸுன்றதுனால என்னைக்குன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா? எஸ்டர்டே போட்டுட்டோம். ஸோ டிட் யூ கம் வித் மீ எஸ்டர்டே? ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு 50 பேரை வந்து லீட் பண்ணி ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 பேரையும் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அப்போது நீ நேற்று என் கூட வந்தியான்னு அந்த ஹெட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிட் யூ கம் வித் மீ எஸ்டர்டே? நீ என்னோட நேற்று வந்தாயா அப்படின்னு கேட்டால் எஸ் ஐ கேம் வித் யூ எஸ்டர்டே. ஏன் இங்கே கேம் போடுறோம்? கொஸ்டின் வந்து டிட் வந்துடுச்சு. அப்போது அது பாஸ்ட் டென்ஸ். அப்போது ஆன்சரில் வந்து மெயின் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் தான் எழுதணும். கம்முக்கு கேம் பாஸ்ட் டென்ஸ். அதனால் எஸ் ஐ கேம் வித் யூ எஸ்டர்டே. ஆமாம், நான் உங்கள் கூட வந்திருந்தேன் நேற்று அப்படின்னு சொல்கிறது. அடுத்து இதே ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வில் யூ கம் வித் மீ டுமாரோ? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, நான் அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்றாங்க, இல்லை அவங்க அண்ணா தம்பி யாரையாவது கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வில் யூ கம் வித் மீ டுமாரோ அப்படின்னும்போது என் கூட நீ நாளைக்கு வருவியா அப்படின்னு கேட்டால் எஸ்
ஐ வில் கம் வித் யூ டுமாரோ. நான் உன் கூட நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வில் கம், ஏன்னா எஸ் போட்டுட்டோம், ஐ நவுன் போட்டுட்டோம். வில் இது ஃப்யூச்சர் டென்ஸ் கொஸ்டின், அதனால வில் கம் அப்படின்னு போட்டுட்டோம். வித் மீ வந்து வித் யூவாக மாறிடும். நான் உன் கூட வரேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது. டுமாரோ அப்படியே போட்டுடும். ஸோ ஆமாம், நான் உன்னோட நாளை வருவேன். இது எல்லாமே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சது. இப்போது நான் உன் கூட வரட்டுமா? இப்போ வந்து நீ வரியா, நீ வந்தியா, நீ வருகிறாயா அப்படின்னு எல்லாமே கேட்டது போக, இப்போ நாம் கேட்குறோம். இப்போ நான் வந்து உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நான் உன் கூட வரட்டுமா அப்படின்னு கேட்குறேன்னா, அப்போ என்ன போடணும்? வில் ஐ கம் வித் யூ அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம ஆன்சர் பண்ணும்போது ஐ வில் கம்டா டுமாரோ, ஐ வில் ரைட் ஹோம்ஒர்க், அது எல்லாமே சொல்லலாம். ஆனால் கொஸ்டின்னு நான் வந்து உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா என்ன சொல்லணும்? வில் போடாமல் ஷால் தான் போடணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கும்போது ஃபஸ்ட் பர்சனுக்கு நம்ம ஷால் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இப்போ கொலோக்கியலாக எல்லாருமே வில் போட்டு பேசுகிறாங்க. ஐ வில் கம், ஐ வில் ஸ்பீக், ஐ வில் ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வில் போட்டுக்கோங்கன்னு சொன்னோம். ஆன்சரில் போடலாம். ஆனால் கொஸ்டின் கேட்கும்போது வில் ஐ கம் வித் யூ அப்படின்னு கேட்கக்கூடாது. ஷால் ஐ கம் வித் யூ, அந்த பீவர்ப் வந்து ஷால் போடணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஐ போடணும். கம் மெயின் வேர்ப் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் யார் கூட எங்கே நம்ம எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வித் யூ, ஷால் ஐ கம் வித் யூ, நான் உன் கூட வரட்டுமா? ஓகே, இப்போ இதுவே ஃபஸ்ட் பர்சன் ஐக்கு பதிலாக ப்ளூரல் வருது. வி அப்படின்னா ஷால் வி கம் வித் யூ, நாங்கள் உன்னுடன் வரட்டுமா, இல்லை நாங்கள் உங்களுடன் வரட்டுமா? ஓகே, இப்போ அதுக்கு பதில் வந்து எஸ் யூ கம் வித் மீ அப்படி சொல்லலாம். இல்லைனா எஸ் ஷியர் அப்படி சொல்லி முடிச்சிடலாம். எப்போவுமே வந்து யூ ஷால் கம் வித் மீ அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஓகே, அப்போது ஷால் ஐ கம் வித் யூ இல்லை ஷால் வி கம் வித் யூ அப்படின்னா எஸ் ஷியர் அப்படி சொல்லி முடிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் ஸ்போக்கன் தான் கற்றுக்குறீங்க. ஓகேவா? அடுத்து இப்போது டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். நான் உன் கூட வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம். நான் உன் கூட வரலாமா அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து மே அப்படின்றது யூஸ் பண்ணணும். இப்போது இது நடக்கலாம், நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது மே தான் யூஸ் ஐ மே கம் டுமாரோ டு யுவர் ஹவுஸ் அப்படின்ட்டு நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது மே யூஸ் பண்ணின்றதுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போது அதை ஞாபகத்தில் வச்சு வரலாம், நான் வந்து வரலாம் உன் வீட்டுக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கொஸ்டினில் வரலாமா அப்படின்ற சொல் வரணும். அப்போது மே ஐ கம் வித் யூ, நான் உன் கூட வரட்டுமா, வரலாமா, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? வரட்டுமான்னு கேட்குறது வேறு, வரலாமா அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்குறது வேறு. அப்போ பெர்மிஷனாக கேட்கும்போது மே யூஸ் பண்ணணும். அதே ஃபார்முலா தான். இப்போது பி வெர்ப் பதிலாக மாடல் வெர்ப் யூஸ் பண்ணுறோம், மே போடுறோம். அதுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் ஐ வந்துடுச்சு. மெயின் வேர்பு கம், மே ஐ கம், நான் வரலாமா. அதுக்கப்புறம் போடுறது எல்லாமே நம்ம இஷ்டம். வித் யூ இல்லைனா டுமாரோ எது வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ மே ஐ கம் வித் யூ அப்படின்னு கேட்டால் நான் உன் கூட வரலாமா. எஸ் யூ மே கம் வித் மீ அப்படின்னா சரி நீ என் கூட வரலாம், பர்மிஷன் கொடுக்கறது. ஓகே, இதே தான் வர முடியுமா அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, ரிக்வெஸ்ட் அப்படின்னும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணோம். இப்போது ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம், நான் தனியாக போகிறேன், மணி இத்தனை மணி ஆகிடுச்சு, நீ கூட வரியா அப்படின்னு கேட்கும்போது கேன் யூ கம் வித் மீ, உன்னால் வர முடியுமா, வரக்கூடிய சூழ்நிலையில் நீ இருக்கியா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அது வந்து ரிக்வெஸ்ட். அந்த மாதிரி முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கேன் போடணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே கேன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் படிச்சிருக்கோம். ஐ கேன் ஸ்விம், என்னால் நீந்த முடியும். ஐ கேன் ரைட், என்னால் எழுத முடியும். அந்த மாதிரி அதுக்கு ஆன்சர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம கொஸ்டின் ஃபார்மேஷன் மட்டும்தான் பார்க்குறோம். அப்போது வர முடியுமான்னு கேட்கும்போது கேன் யூ கம் வித் மீ அப்படின்னா எஸ் ஐ கேன் கம் வித் யூ அப்படின்னு சொன்னால் ஆமாம் என்னால் வர முடியும். ஆனால் இங்கே நோ போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நோ ஐ காண்ட். எப்போவுமே கேனாட்டை வந்து
CAN''T அப்படி போட்டு காண்ட் அப்படின்னு படிக்கலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? do not வந்து don't போட்டு படிச்சிருக்கோம். did not வந்து didn't போட்டு படிச்சிருக்கோம். will not வந்து won't போட்டு படிச்சிருக்கோம். அதே மாதிரி cannot அப்படின்றத can't போட்டு படிக்கணும். can you come with me? no, I can't come with you. இப்போ உடனே வர முடியாது. I can't come with you. எனக்கு சின்ன வேலை இருக்குது அந்த மாதிரி சொல்கிறது. இப்போ இதுவே I cannot come with you சொல்லலாம். cannotடும் சொல்லலாம், can'ட்டும் சொல்லலாம். இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறது தான் can't. இல்லை என்னால் இப்போ வர முடியாது உன் கூட அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போது இது எல்லாமே என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். Do you like coffee? நீ காஃபி விரும்புகிறாயா? உனக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்டாலும் do you like. do வந்து அதே ஃபார்முலா மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். be verb plus subject plus main verb. do you like. do you like coffee? இப்போ ஆன்சர் எப்படி சொல்லலாம்? yes, I like coffee. noun போட்டு verb போட்டு coffee. இப்போது does he walk daily? அவன் தினமும் நடக்கிறானா? அவன் வெயிட் இவ்வளோ இருக்கானே, அவனை நடக்க சொன்னனே, டெய்லி நடக்கிறானான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் டஸ் ஹீ வாக் டெய்லி. இப்போ நம்ம ஆன்சர் சொல்கிறது நோவும் சொல்லலாம், எஸ்ஸும் சொல்லலாம். நோ, ஹீ டஸ் நாட் வாக். இப்போ நாட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஹீ டஸ் நாட் வாக். அவன் நடக்கிறது இல்லை. அவன் தினமும் நடக்கிறானா? அவன் நடக்கிறது இல்லை அப்படின்னும்போது நோ, ஹீ டஸ் நாட் வாக். இல்லை அவன் நடக்கிறான் அப்படின்னா எஸ், ஹீ வாக்ஸ். எஸ் சேர்க்கணும் மெயின் வேர்ப் கூட. எஸ், ஹீ வாக்ஸ். அது இங்கே இடம் இல்லை. இந்த ஒரே பேஜில் உங்களுக்கு மொத்தமும் சொல்லிட்டா உங்களுக்கு மைண்டில் நல்லா நிற்குன்றதுனால தான் நான் இந்த ஒரே பேஜில் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். நீங்கள் அதோட அர்த்தம் மட்டும் நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க நான் சொல்லும்போது. அப்படி இல்லை அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் நான் ஆன்சர் சொல்கிறேன்னா அதையும் எழுதிக்கோங்க. இப்போ இங்கே வந்து நோ, ஹீ டஸ் நாட் வாக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கு ஆன்சர் எஸ் போடுறாருந்தா எஸ், ஹீ வாக்ஸ். டஸ் நாட் எடுத்துகிட்டு வாக் கூட எஸ் சேர்த்துக்கணும். டிட் யூ ஸ்லீப் வெல் எஸ்டர்டே? நேற்று நீ நல்லா தூங்கினியா? டிட் யூ ஸ்லீப்னா நீ தூங்கினாயா? எப்படி? நல்லா. என்னைக்கு? நேற்று. ஸோ நேற்று நீ நன்றாக தூங்கினாயா? முந்தா நேற்று ஃபுல்லாக நீ ஹாஸ்பிட்டலில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தியப்பா. நேத்தாவது நீ நல்லா தூங்கினியாப்பா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி கேட்கும்போது இப்போ பாஸ்ட் டென்ஸ் டிட் யூ ஸ்லீப். பி வேர்பு பாஸ்ட் டென்ஸ் போட்டாச்சு. சப்ஜெக்ட்டு ஸ்லீப் மெயின் வேர்ப் போட்டாச்சு. வெல்னா நல்லா. என்னைக்கு? எஸ்டர்டே. இப்போ தூங்கினேன்னா எஸ், ஐ ஸ்லெப்ட். ஸ்லீப்புக்கு பாஸ்ட் டென்ஸு ஸ்லெப்ட் எழுதிக்கோங்க நோட்டில். அப்படி நீங்கள் எஸ்ன்னு சொல்கிறதா இருந்தால் எஸ், ஐ ஸ்லெப்ட். அப்போது இங்கே வந்து டிட் பாஸ்ட் டென்ஸ் வர்றதுனால மெயின் வேர்ப் வந்து ஸ்லெப்ட். அப்படி இல்லை நான் தூங்கலை அப்படின்னா நோ, ஐ டிட் நாட் ஸ்லீப். டிட் கூட நாட் போட்டு ஸ்லீப் போடணும். நம்ம ஏற்கனவே இதை படிச்சிருக்கோம். அப்போது டிட் நாட் போட்டு ஸ்லீப் போடலாம். இல்லைனா நோ, ஐ டிடன்ட் ஸ்லீப் அப்படி சொல்லலாம். இல்லை அந்த மெயின் வேர்பே இல்லாமல் ஸ்போக்கனில் பேசும்போது நோ, ஐ டிடன்ட் அப்படின்னு சொல்லியும் நிறுத்திக்கலாம். அதுவே இட் இஸ் அண்டர்ஸ்டுட், புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்து கேன் போட்டு படித்தோம் இல்லையா? இப்போ அதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கேன் யூ டூ திஸ் ப்ராஜெக்ட்? உன்னால் இந்த ப்ராஜெக்ட் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறது. ஓகே, ரிக்வெஸ்ட். அப்போது எஸ், ஐ கேன் அதோட நிறுத்திக்கலாம். இல்லை ஐ கேன் டூ திஸ் ப்ராஜெக்ட்டுன்னு ஃபுல்லாக சொல்லணுன்னாலும் சொல்லலாம். கேன் தே ரன் டில் தட் எண்ட்? அந்த மொனை வரைக்கும் அவங்களால ஓட முடியுமா? எஸ், தே கேன் அப்படி நிறுத்திடலாம். இல்லை எஸ், தே கேன் ரன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எஸ், தே கேன் ரன் டில் தட் எண்ட் ஃபுல்லாக சொல்லியும் முடிக்கலாம். இல்லைன்னு சொல்லும்போது நோ, தே காண்ட் அப்படி சொல்லியும் முடிக்கலாம். நோ, தே காண்ட் ரன் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, இப்போது கேன் யூ ஈட் அ ஃபுல் வாட்டர்மெலன்? ஒரு முழு தர்பூசணியும் உன்னால் சாப்பிட முடியுமா? அப்பா என்னால் முடியாதுப்பா. நோ, ஐ காண்ட். புரியுதுங்களா? நோ, ஐ காண்ட். இது வந்து ஒரே பேட்டர்னாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஏன்னா நான் மெதுவாக பொறுமையாக சொன்னாலுமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் வீடியோ பார்க்குறீங்க. ஏன்னா எனக்கு வந்து டியூரேஷன் பார்க்கும்போதே தெரிஞ்சிடுது ஓகே எல்லோரும் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு. அதனால் நான் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணுறதே அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்.
அடுத்து மே ஐ கம் இன் அப்படின்னும் போது இது வந்து என்னது, பெர்மிஷன். அது வந்து ரிக்வெஸ்ட்டு, நான் உள்ளே வரலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறது. மே ஐ கம் இன். எஸ் யூ மே கம் இன் அப்படின்னு சொல்லலாம். எஸ் யூ மே அப்படின்னு சொல்லலாம். இல்லை எஸ் அப்படின்னும் நிறுத்திடலாம். ஓகே. அடுத்து மே ஐ ரைட் திஸ் எக்ஸாம். நான் ஃபீஸ் கட்டிட்டேன், இப்போ நான் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்கும்போது மே ஐ ரைட் திஸ் எக்ஸாம். எஸ் யூ ரைட், யூ மே. ஓகே. அடுத்து மே ஐ கோ நவ். நான் இப்போது போகலாமா? நோ யூ மே நாட் கோ. இல்லை நீ போக முடியாது, இப்போது கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. இல்லை எஸ்னா எஸ் யூ மே கோ அப்படின்னு சொல்லிடலாம். நாட் வந்து இல்லைன்னு சொல்லும்போது அந்த பீவப் பக்கத்தில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே. அடுத்து ஃப்யூச்சர் டென்ஸில் வில் ஹி கோ டு மதுரை டுமாரோ. நாளைக்கு அவன் மதுரைக்கு போவானா? எஸ் ஹி வில் கோ. ஆமாம் போவான். வில் தே பிரிங் ஃப்ளவர்ஸ் ஃபார் பூஜா. அவங்க பூஜைக்கு பூ கொண்டு வருவாங்களா? நோ தே won't. இல்லை அவங்க கொண்டு வர மாட்டாங்க, நம்ம தான் வாங்கிக்கணும் அப்படின்னும் போது நோ தே won't. இல்லை கொண்டு வருவாங்கன்னா எஸ் தே வில் பிரிங் சொல்லலாம். இல்லை தே வில் பிரிங் ஃப்ளவர்ஸ் சொல்லலாம். இல்லை தே வில் பிரிங் ஃப்ளவர்ஸ் ஃபார் பூஜா சொல்லலாம். இல்லை எஸ் தே வில் அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகே. வில் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் won't. அதனால தான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து லாஸ்ட், ஷால் ஐ கம் டு யுவர் ஆஃபீஸ் நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரட்டுமா? எஸ் ஷியர். இதுதான் மேக்ஸிமம் வந்து சொல்லுவாங்க. இந்த ஷால் ஐ வந்தால் அதுக்கு ஆன்சர் எஸ் ஷியர், அதோடு முடிச்சிடுவாங்க. ஷால் வி பார்ட்டிசிபேட் இன் த மேட்ச். நாங்கள் போட்டியில் கலந்துக்கலாமா, பங்கு கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் எஸ் ஷியர். ஏன்னா யூ ஷால் சொல்ல முடியாது, ஏன்னா யூ பக்கத்தில் ஷால் வரக்கூடாது. ஸோ யூ வில் பார்ட்டிசிபேட்னா கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஆன்சர் பண்ணும்போது எஸ் ஷியர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறது தான் நல்லது. எதுக்கு? இந்த ஷாலுக்கு மட்டும். ஓகே. இப்போது நம்ம இது வரைக்கும் கொஸ்டினில் வந்து நாட் வர மாதிரி இன்னும் பார்க்கல. ஆன்சரில் பார்த்துட்டோம். கொஸ்டின்லேயே நாட் போட்டு எப்படி எழுதுறது, நெகட்டிவாக கொஸ்டின்ஸ் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஒய் டு யூ ஸ்டடி அப்படின்னு நம்ம ஏற்கனவே படித்தோம். அதாவது கொஸ்டின் வேர்ட், பி வேர்ப், சப்ஜெக்ட்டு, மெயின் வேர்ப். இப்போது எங்கள் ஃபார்முலா எப்படி வரும்? கொஸ்டின் வேர்ட், பி வேர்ப் இல்லைனா மாடல் வேர்ப், அது கூட நாட் போட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்து மெயின் வேர்ப் வரும். அவ்வளோதான். அந்த பி வேர்ப்க்கும் சப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் ஒரு நாட் வரும். எப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஒய் டு யூ ஸ்டடி, நீ ஏன் படிக்கிற, ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஐ ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம், நான் பரீட்சைக்காக படிக்கிறேன். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போது நீ ஏன் இதை செய்யலை அப்படின்னு கேட்கும்போது செய்யலை, அந்த நாட் அப்படின்றது எப்படி? இப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் பாருங்கள், டூ வரணும், நமக்கு தெரியும் இல்லையா? இப்போது ஒய் டு யூ அக்செப்ட் யுவர் ஃபால்ட் அப்படின்னா நீ ஏன் உன் தவறை ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்குறான். ஃபால்ட்டுனா தவறு, அப்படி கேட்குறது. இப்போது ஒய் டோன்ட் யூ, அந்த டு நாட், ஒய் டு நாட் யூ, அந்த டூ பக்கத்தில் ஒரு நாட் போட்டோன்னா அது டோன்ட்டுன்னா படிப்போம் இல்லையா, ஷார்ட் ஃபார்ம். ஸோ அப்போ ஒய் டோன்ட் யூ அக்செப்ட் யுவர் ஃபால்ட், உன் தவறை நீ ஏன் ஒப்புக்கொள்ளலை. ஒய் டு யூ அக்செப்ட் யுவர் ஃபால்ட்னா நீ ஏன் ஒப்புக்கொள்கிற அப்படின்னு கேட்குறது, உன் தப்பை. இது வந்து ஒய் டோன்ட் யூ அக்செப்ட் யுவர் ஃபால்ட், உன் தவறை நீ ஏன் ஒப்புக்கொள்ளலை அப்படின்னா ஆன்சர் பாருங்கள். ஐ அக்செப்ட்னா நான் ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம், ஐ டோன்ட் அக்செப்ட்னா நான் ஏற்றுக்கலன்னு அர்த்தம். ஸோ ஐ டோன்ட் அக்செப்ட் பிகாஸ் ஐ டிட் நாட் டூ, நான் தவறை ஒப்புக்கொள்ளலை ஏன்னா நான் அதை செய்யலை. டிட் நாட் டூ அப்படின்ற போது பாஸ்ட் டென்ஸ். இங்கே டூ வந்து செய்யறது அப்படின்ற அர்த்தத்தில் வருது, வேர்பாக வருது. டிட் நாட் டூனா செய்யலை. ஸோ ஐ டு நாட் அக்செப்ட் பிகாஸ் ஐ டிட் நாட் டூ. ஓகே. இந்த பிகாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா சென்டென்ஸ் எப்படி வருது அப்படின்றத நீங்களே இப்போ வந்து கன்ஜங்ஷன் ஃபார்மேஷன் பாருங்கள். இப்போ கொஸ்டினில் என்ன இருக்குது? ஒய் டோன்ட் யூ அக்செப்ட் அப்படின்னும் போது இது ப்ரெசன்ட் டென்ஸ், ஏன்னா டூ வந்திருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போது நம்ம அதே தான் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணணும். ஆன்சர் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நவுன் என்ன,
யூன்னு கேள்வி கேட்டால் ஐ அப்படின்னு மாற்றணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கொஸ்டினில். ஸோ ஆன்சருக்கு வந்து ஐ போட்டுட்டோம். இங்கே டு நாட்டுன்னு வரும்போது ஐ பக்கத்துலேயும் டு நாட் தான் வரணும். ஏன்னா டஸ் எப்போ வரும்? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் வரும். ஸோ ஐ டோன்ட், அடுத்து என்ன வந்துடணும்? மெயின் வேர்ப் வந்துடணும், அக்செப்ட். ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா பிகாஸ் அங்கே போடணும், அதுக்கான ரீசன் சொல்லணும். நான் அதை செய்யவில்லை, இங்கே ஆன்சர் பாருங்கள், செய்யவில்லை தமிழில். அப்போ செய்யலை அப்படின்னும் போது அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ உடனே என்ன போட்டுறணும்? நவுனை போட்டுட்டு டிட் நாட், ரைட்டா, ஸ்பீக்கா, ரன்னா, டூவான்றதை யோசிச்சுட்டு அங்கே என்ன வரணுமோ அதை போட்டுடணும். ஐ டிட் நாட் ரைட், ஐ டிட் நாட் ஸ்பீக், ஐ டிட் நாட் டூ, எது வரணும்? நான் அதை செய்யலை. டூனா செய்யறது. ஸோ ஐ டிட் நாட் டூ. இப்படி தான் ஃபார்ம் பண்ணணும் கன்ஜங்ஷனோட சென்டென்சஸ். இப்போ நடுவில் இந்த மாதிரி வரும்போதும் நான் சொல்லி கொடுத்துட்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து why don't you accept, இது ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் நாட் போட்டு கொஸ்டின் கேட்குறது. இப்போ இதுவே பாஸ்ட் டென்ஸில் நாட் போட்டு எப்படி கொஸ்டின் கேட்போம் அப்படின்னா, why did not he study, why போட்டுட்டு கொஸ்டின் வேர்டு போட்டுட்டு பி வேர்ப் போட்டுட்டு நாட் போட்டுட்டு சப்ஜெக்ட் போட்டு மெயின் வேர்ப், அந்த ஃபார்முலாவில் இருக்கிறது அப்படி எழுதுங்க. why did not he study, இந்த did not எப்படி கேட்கலாம்? didn'tனும் கேட்கலாம். why didn't he study அப்படின்னா he did not study, ஆன்சர் எழுதணும். ஏன் படிக்கலை அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. அப்போ ஆன்சரில் என்ன சொல்லுவோம்? ஏன் படிக்கலைன்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது he போட்டு நவுன் எங்கன்னு போட்டுட்டு டிட் வந்ததுனால என்ன போடணும்? ஆன்சர்லேயும் அதே டிட் நாட்டை போட்டு மெயின் வேர்ப் எடுத்து போடுங்க. he did not study because, ஏன்னா he went out, அவன் வெளியே போயிருந்தான். ஓகே, ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும்னா he had gone outன்னு வரணும். புரியுதா? ஏன்னா வந்து ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் நடந்ததுன்னா அதில் எது முதல்ல நடந்த பாஸ்ட் டென்ஸோ அதுக்கு நம்ம ஹேட் போடுவோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஓகே, அதனால் நீங்கள் அது போட்டிங்கன்னா ரொம்ப ஆப்ட். ஓகே, ஆனால் கொலோக்கியலாக பேசும்போது இப்படி கூட பேசுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இது புரியணுன்றதுக்காண்டி இதையும் கொடுத்துருக்கேன். he did not study because he went out, அவன் வெளியே போயிருந்தான் அப்படின்னு கொலோக்கியலாக சொல்லிடுவாங்க. அடுத்து இப்போ why didn't he sleep, அவன் ஏன் தூங்கலை? அப்போது ஆன்சர் பாருங்கள், he போட்டுறணும். didn't sleep, ஸ்லெப்ட்னா ஆன்சர் பாஸ்ட் டென்ஸ் எஸ் அப்படின்னு சொல்கிறது. இது நோ அப்படின்னே அவங்க கேள்வி கேட்குறாங்க, ஏன் தூங்கலை? அப்போ he did not sleep because he was studying for the exam, past continuous tense. இந்த பிகாஸ் போடும்போது நீங்கள் என்ன பதில் சொல்ல வரீங்களோ அது எந்த டென்ஸில் இருக்குன்னு பார்த்து அதுக்கான ரீசன் போட்டுக்கலாம். இப்போ மேலே பாருங்கள், ஐ டிட் நாட் டூ, நான் அந்த தப்பு செய்யலை, பாஸ்ட் டென்ஸ் போட்டுட்டோம். அவன் வெளியே ஏற்கனவே போயிருந்தான், அதனால பாஸ்ட் டென்ஸு நம்ம வெண்ட் அவுட் போட்டுட்டோம். இப்போது இங்கே பாருங்கள், he did not sleep, பாஸ்ட் டென்ஸ் தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸு. ஓகேவா? ஏன் தூங்கலை அப்படின்னா, ஏன்னா அவன் படித்து கொண்டு இருந்தான், அவன் படிச்சுட்டு இருந்தான். அப்போது அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பிகாஸ் he வர்றதுனால தேர்ட் பர்சன் சிங்குலர், பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப் வந்து வாஸு, ஸ்டடி போட்டு ஐஎன்ஜி போடுறோம். he was studying, எதுக்காக? பரீட்சைக்காக, அந்த ப்ரிப்போசிஷன் ஃபார் போட்டு the exam. இப்படி தான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணணும். இப்போது இது வந்து ஏன் தூங்கலை அப்படின்னு டைரெக்டாக கேட்குறது. ஆனால் இப்போது இதுவே வந்து கேன் போட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. why can't he come tomorrow, அவனால் வர இப்போ நான் கேட்குறாங்க கொஸ்டின், வர முடியுமா, இல்லை வர முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க வந்து மிஸ்கிட்ட அந்த பையன் வந்து சொல்கிறான், மிஸ் அவன் வர முடியலன்னு சொல்லிட்டான் மிஸ் அப்படின்னு சொல்லும்போது மிஸ் எப்படி கேட்பாங்க? why can't he come tomorrow, ஏன் அவன் வர முடியலையா, அவனால் ஏன் நாளைக்கு வர முடியலையா அப்படின்னு கேட்கும்போது he can't come tomorrow, அவனால் வர முடியலை. பிகாஸ், ஏன்னா he is not well, அவன் உடம்பு முடியாமல் இருக்கான். ப்ரெசன்ட் டென்ஸ். he can't come tomorrow, அவனால் வர முடியாது. ஏன்னா he is not well,
அவன் நலமாக இல்லை, உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறான். ஹீ இஸ் வெல்னா அவன் நலமாக இருக்கிறான். ஹீனா அவன், வெல்னா நல்லா, இஸ்னா இருக்கிறான். அப்போது நலமாக இல்லைன்னா பீவப் கூட நாட் சேர்த்துக்கணும். ஹீ இஸ் நாட் வெல், அவ்வளோதான். புரியுதா? இந்த மாதிரியும் நாட் போட்டு கொஸ்டின்ஸில் கேட்குறது வரும். டூ, ஒய் டூ யூ ஸ்டடி, அது நம்ம படிச்சிட்டோம். ஓகே, வேர் டிட் யூ கோ, அந்த மாதிரி படிச்சிட்டோம். டிட் நாட், டு நாட் அப்படின்றது இப்போ தான் படிச்சிருக்கோம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு இனிமேல் கான்வர்சேஷன் வரும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது கன்ஜங்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கான்வர்சேஷன் பார்த்துடலாம். கான்வர்சேஷன் நம்பர் 3 இது எங்கே நடக்குது அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் நடக்குது. ஓகே, இப்போது ஆசிரியர் கேட்குறாங்க, உன்னோட அப்பா எப்படி இருக்கார்? அந்த பையனோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவன் இத்தனை நாள் லீவ் போட்டிருந்தான், இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்திருக்கான். அதனால் அந்த மிஸ்ஸை வந்து அவனை பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்குறாங்க, உன்னோட அப்பா எப்படி இருக்கார்? இது எப்படி எழுதுவோம்? அதாவது எப்படி அப்படின்ற கொஸ்டின் வந்துட்டாலே அதுக்கு ஹவு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ முதல்ல கொஸ்டின் வேர்டை போட்டுடுறோம், ஹவு. அடுத்து என்ன வரணும்? கண்டிப்பாக ஒரு பீவர்ப் தான் வரணும் இல்லையா? ஸோ பீவர்பு இங்கே இஸ், ஏன்னா இருக்கிறார். ப்ரெசண்ட்டில் கேட்குறாங்க அவர் எப்படி இருக்கார், இன்னும் அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். ஸோ ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுனால ஹவு இஸ். பீவர்ப் முடிஞ்ச உடனே சப்ஜெக்ட் வந்துடணுமா? அப்போது யூ, ஹீ, ஐ அப்படி ஏதாவது வரணும். இப்போது ஹவ் இஸ் யூ போட முடியாது, ஏன்னா உங்கள் அப்பாவை பற்றி கேட்குறாங்க. யுவர் ஃபாதர், உன்னுடைய ஃபாதர், அதுதான் சப்ஜெக்ட். அங்கே அந்த யுவரும் ஃபாதரும் சேர்ந்து தான் அங்கே சப்ஜெக்ட். ஹவ் இஸ் யுவர் ஃபாதர், உங்கள் அப்பா எப்படி இருக்கிறார்? ஓகே, அப்போ மாணவன் ஆன்சர் பண்ணுறான், கொஞ்சம் பரவாயில்லை மிஸ். பரவாயில்லை அப்படின்னா நம்ம பெட்டர் சொல்லணும். ஓகே, எப்போவுமே ஸ்போக்கனில் இதெல்லாம் க்ளூவில் ஹிண்ட்டில் எழுதி வச்சுக்கோங்க. பெட்டர், பரவாயில்ல. ஸோ பெட்டர் மிஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா கொஞ்சம் பரவாயில்லன்னும் போது சம்வாட் பெட்டர் மிஸ், ஏதோ பரவாயில்ல மிஸ், இல்லை கொஞ்சம் பரவாயில்ல, சம்வாட் பெட்டர். இப்போ இதெல்லாமே நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலியே வந்திருக்கு, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா யாரோ இருக்காங்க, கேட்குறாங்க எப்படி இருக்குது இப்போது? பெட்டர், சம்வாட் பெட்டர், அப்படியெல்லாம் பேச பழகிக்கோங்க. ஓகே, இப்போது இப்படி சொல்கிறதுக்கு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னா அவங்க அப்பாவை பற்றி பேசுகிறதுனால நம்ம வந்து அப்பான்னு போட்டுக்கலாம், ஃபாதர் போடலாம், இல்லை ஹீ போடலாம். அவர் நல்லா இருக்கார், பரவாயில்ல, அவர் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா ஹீ போட்டு இஸ் போட்டு சம்வாட் பெட்டர் சொல்லலாம், ஹீ இஸ் பெட்டர் சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரியும் பேசலாம். ஹே இஸ் சம்வாட் பெட்டர் மிஸ் அப்படி சொல்லலாம். இப்போ மிஸ் கேட்குறாங்க, அவரால் நடக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து மிஸ்ஸுன்னு தான் ஆன்சரில் கொடுத்துருக்கு, ஆனால் அங்கே லெஃப்டில் எழுதினது வந்து ஆசிரியர்னு இருக்குது. அது வந்து ஆக்சுவலி ஆசிரியை வந்திருக்கணும். சாரி, நீங்கள் அதை நோட்டில் எழுதும்போது மாற்றி எழுதிக்கோங்க, சரியா? இப்போது அவரால் நடக்க முடியுமா அப்படின்னா, முடியுமா அப்படின்ற சொல் வந்துட்டாலே நம்ம கேன் அப்படின்றத யூஸ் பண்ண பழகிக்கணும். ஸோ அப்போ கேன் போட்டுட்டோமா? பீவர்ப் வந்த உடனே அங்கே என்ன வரணும்? நம்ம ஃபார்முலா பிரகாரம் சப்ஜெக்ட் வந்துடணும். அப்போது இங்கே அவரால் அப்படின்னும்போது ஹீ போடணும். ஏன்னா கேன் வரும்போது அவர்னு சொல்லக்கூடாது, அவரால், யூன்னு நீன்னு சொல்லக்கூடாது, உன்னால் முடியுமா அப்படி தான் சொல்லணும்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இங்கே அவரால் நடக்க முடியுமா அப்படின்னும்போது ஹீ தான் போடணும் சப்ஜெக்டு. ஸோ கேன் ஹீ வாக். ஓகே, நடக்க அப்படின்னும்போது ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால பீவர்ப் பக்கத்தில் கேன் ஹீ வாக் போட்டோம். இப்போது மாணவன் சொல்கிறான், இல்லை மிஸ். இல்லை மிஸ்ஸுன்னும் போது என்ன போடணும்? நோ மிஸ் அப்படின்னு போட்டுடுறோம். ஓகே, உட்கார முடியும், ஹீ கேன் சிட். இப்போ உட்கார முடியும்னு மட்டும்தான் இருக்குது. அதாவது அதை எப்படி எழுதுவோம்? முடியும்க்கு கேன் போட்டுருவோம், உட்கார்றதுக்கு சிட் போட்டுருவோம். கேன் சிட் அப்படின்னு மொட்டையாக சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அதனால ஹீ கேன் சிட் அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மேலே மட்டும் வெறும் பெட்டர் மிஸ் சொல்லலாம், சம்வாட் பெட்டர் மிஸ் சொல்லலாம்னு சொன்னீங்களே, ஏன் வந்து இங்கே வந்து வெறும் கேன் சிட் போடக்கூடாது அப்படின்னா, மேலே இருக்கிற பெட்டருன்ற சொல் வந்து வேர்பு கிடையாது, அது வந்து ஒரு
அட்ஜெக்டிவ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், பாசிட்டிவ் அப்படின்னு குட், பெட்டர், பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம பெட்டர் மிஸ் அப்படின்னு மொட்டையாக சொல்லலாம். ஆனால் இங்கே வேர்பும் பி வேர்பும் மட்டும் நிற்கும்போது கண்டிப்பாக நவுன் போட்டு தான் சொல்லணும். அதனால ஹீ போட்டு கேன் சிட் சொல்லணும். ஓகே, அடுத்து ஆனால்ன்ற சொல்ல இருக்கா, பட் போட்டுரும். அவரால் நடக்க முடியாது மிஸ். உட்கார முடியும், ஆனால் அவரால் நடக்க முடியாது மிஸ் அப்படின்னா பட் ஹீ cannot வாக். ஹீ கேன் சிட்னா அவரால் உட்கார முடியும். ஹீ cannot வாக்னா அவரால் நடக்க முடியாது. பி வேர்ப் கூட நாட் போட்டு மெயின் வேர்ப் போடணும். ஓகே, அடுத்து டீச்சர் கேட்குறாங்க, எப்போ அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? இப்போ அட்மிட் ஆயிருக்காரு. டிஸ்சார்ஜ்னால் என்ன அர்த்தம்? வெளியே கொண்டு போகிறது, வெளியே கூட்டிகிட்டு வர்றது. எப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்னு கேட்கும்போது டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லணும். ஸோ எப்போ அப்படின்னும்போது நம்ம என்ன படிச்சிருக்கோம்? வென் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிடுது. வென் பண்ணுவீங்க அப்படின்னும்போது அது ஃப்யூச்சர் டென்ஸ்னு ஆகிடுச்சா, உடனே வில் அப்படின்னு போட்டுடணும். பண்ணுவீங்க அப்படின்னும்போது நமக்கு முன்னாடி இருக்கவங்கள பார்த்து கேட்குறது, உடனே என்ன போடுறோம்? யூ போட்டுரும். இப்போ கொஸ்டின் வேர்டு வந்தாச்சு, பி வேர்ப் வந்தாச்சு, சப்ஜெக்ட் வந்தாச்சு, மெயின் வேர்ப் என்னது? டிஸ்சார்ஜ். அப்போது யாரை டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? அவரை. அப்போது ஹிம். ஸோ வென் வில் யூ டிஸ்சார்ஜ் ஹிம்? இப்படி தான் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போது மாணவன் ஸ்டூடெண்ட் சொல்கிறான், டாக்டர் இன்னும் சொல்லலை. டாக்டர் சொன்ன பிறகு மிஸ் அப்படின்னு சொல்கிறான். டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லலை, டாக்டர் சொன்ன பிறகு மிஸ். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? டாக்டர் சொன்ன பிறகு. இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லலை. அப்போ டாக்டர்ன்றது நவுனா, அதை ஃபஸ்ட்டு போட்டுரும். ஏன்னா இங்கே கொஸ்டின் கிடையாது, வெறும் ஆன்சர் தான். ஸோ நவுன் டாக்டர் போட்டுட்டோம். இன்னும் எதுவும் சொல்லலை, அந்த இன்னும் அப்படின்ற சொல் வந்தாலே அது நமக்கு பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, டாக்டர் ஹேஸ் நாட் டோல்ட் எனிதிங் எட். அங்கே வரணும், அந்த எட்டு மிஸ் ஆகிருக்கு, நீங்கள் எழுதிக்கோங்க. இது வரைக்கும் சொல்லலை எதுவும் அப்படின்னு. அப்போது ஹேஸ் டோல்டுனா சொல்லி இருக்காங்க, ஹேஸ் நாட் டோல்டுனா சொல்லலை. ஸோ டாக்டர் ஹேஸ் நாட் டோல்ட் எதுவும்னும் போது எனிதிங். டாக்டர் ஹேஸ் நாட் டோல்ட் எனிதிங். அடுத்து டாக்டர் சொன்ன பிறகு மிஸ் அப்படின்னு அங்கே மொட்டையாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் டாக்டர் சேஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இல்லை ஒன்லி ஆஃப்டர் டாக்டர் சேஸ், டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா தான் அப்படின்னு முடிச்சிடலாம். இல்லை ஃபுல்லாக சொல்லணுன்னா வி வில் டிஸ்சார்ஜ் ஹிம், நாங்கள் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். வி நவுனு, பி வேர்ப் வந்து இனிமேல் தான் நடக்க போகுது, அதனால வில் போடுறோம். மெயின் வேர்பு டிஸ்சார்ஜு, ஹிம்னா அவரை, we will discharge him after doctor says. டாக்டர் சொன்ன பிறகு. டாக்டர் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். இந்த மாதிரி ஆஃப்டர், பிஃபோர் அப்படியெல்லாம் வந்ததுன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் மெயின் வேர்ப் போடுவோம். அதனால ஆஃப்டர் டாக்டர் சேஸ், ஏன்னா டாக்டர் சொல்லணும், ப்ரெசன்ட் டென்ஸில் நடக்குது, அதனால் சேஸ் போடுறோம். ஓகே, அடுத்து டீச்சர் கேட்குறாங்க, டிஃபன் சாப்பிட்டியா? ஏன்னா அப்பா வீட்டில் இல்லை, அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ இவனுக்கு யார் சமைச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு கர்ட்டசியில் கேட்குறாங்க, டிஃபன் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? ஸோ சாப்பிட்டியா அப்படின்னும்போது அது பாஸ்ட் டென்ஸ். அதனால் கொஸ்டினாக வரும்போது அப்போ கண்டிப்பாக டிட் வந்துடணும். யாரை கேட்குறாங்க? யூ. அப்போது டிட்டு பி வேர்ப் போட்டாச்சு, அது பக்கத்தில் சப்ஜெக்ட் கண்டிப்பாக வரணும். சாப்பிட்டியா அப்படின்னும்போது டிட் யூ ஈட் தான் கேட்கணும். ஆனால் ஸ்போக்கனில் ஈட்டுக்கு பதிலாக ஹாவ் அப்படி தான் சொல்லணும். ஸோ டிட் யூ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட்? டிஃபன் சாப்பிட்டியானா காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சாப்பிட்ருப்பாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் சாப்பிட்டியா, டிட் யூ ஹாவ் டிஃபனும் கேட்கலாம். அதனால் டிஃபன் போட்டாலும் போடலாம், பிரேக்ஃபாஸ்ட் போட்டாலும் போடலாம். ஸோ டிட் யூ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட்? என்ன சாப்பிட்ட அப்படின்னா என்னன்னும் போது வாட் போட்டுறணும். சாப்பிட்டேன்னும் போது பாஸ்ட் டென்ஸ், அதனால டிட் போடணும். பி வேர்ப் கொஸ்டின் வேர்டு, பி வேர்ப் உடனே ஒரு சப்ஜெக்ட், நீ என்ன சாப்பிட்டேன்றதுனால யூ போடுறோம். வாட் டிட் யூ ஹேவ், வாட் டிட் யூ ஈட் கேட்டுட்டு இருந்தோம் இத்தனை நாளும். இப்போ நம்ம ஸ்போக்கன் கற்றுக்கிறதுனால வாட் டிட் யூ ஹேவ், நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறது. ஓகே, இப்போது இந்த டயலாகை பேசி பாருங்கள்.
உன்னோட அப்பா எப்படி இருக்கார்? கொஞ்சம் பரவாயில்ல மிஸ். அவரால் நடக்க முடியுமா? இல்லை மிஸ், உட்கார முடியும், அதனால் அவரால் நடக்க முடியாது. எப்போ அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லலை. டாக்டர் சொன்ன பிறகு மிஸ். டிஃபன் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? ஓகே, இப்போ இதை அப்படியே இங்கிலீஷில் வாசித்து பாருங்கள். ஹவ் இஸ் யுவர் ஃபாதர்? பெட்டர் மிஸ், somewhat better. Can he walk? No miss, he can sit but he cannot walk. When will you discharge him? Doctor has not told anything yet. We will discharge him after doctor says miss. Okay. Did you have breakfast? What did you have? புரிஞ்சுதா? இப்படி தான் ப்ரொனன்சியேஷன் சொல்லி பார்க்குறது, கொஸ்டினோட ஆக்சென்ட் படி பேசி பழகிறது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். போன தடவை எத்தனை பேர் நீங்கள் செஞ்சீங்கன்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி ஒரு ரூமில் உட்காந்து நீங்களாகவே இந்த டயலாக்ஸை சொல்லி பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னது. ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யாருமே டியூஷன்லேயோ நேராகவோ கிளாஸில் கற்றுக்கல. அதனால் உங்களுக்குள்ளே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு. இப்போ நம்ம மேக்ஸிமம் 80% நம்ம கவர் பண்ணிட்டோம். இதில் வச்சு நல்லாவே இங்கிலீஷ் பேசலாம். ஆனால் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஓகே, கிராமருன்றது ஒரு பெரிய கடல். அத்தனையும் படித்து முடித்து நம்ம பேசணுன்றது கஷ்டம். ஏன்னா ரொம்ப டீப்பாக படிச்சுட்டே இருந்தோன்னா படிச்சுட்டே இருக்க வேண்டியதான் கிராமர். இப்போ ஸ்கூல்லலாம் ஒரு அட்ஜெக்டிவ்னு எடுத்தால் அதுக்கு கீழே ஒரு 5 டாபிக் இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம படிக்க முடியாது. சாதாரணமாக இப்படி ஆரம்பிக்க பேச 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 ப்ராக்டிஸ் நல்லா நம்மளை முன்னுக்கு கொண்டு வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். இப்போ மிஸ்ஸு டிஃபன் சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. அவன் அதுக்கு பதில் சொல்கிறான், இல்லை மிஸ். இல்லை மிஸ்னா நோ மிஸ். அடுத்து, நான் டிஃபன் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஏன்னா ஒரு விஷயம் இன்னும் ப்ரெசண்ட்டில் தொடருது. அவன் டிஃபனை எடுத்துகிட்டு வந்துட்டான், அது பாஸ்ட் எடுத்தது. ஆனால் இன்னும் கொண்டு இங்கே தான் வச்சுருக்கான். அடுத்து அது ப்ரெசண்ட்டில் லிங்க் ஆகிருக்கு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இருக்கேன், கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா நவுன் என்ன? நான். அப்போ ஐ போட்டுட்டோம். இங்கே இருக்கிறேன்னும் போது ஐக்கு ஹாவ் தான் வரும்னு நம்ம படிச்சிருக்கோம். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னும் போது ஹாவ் போடணும். அடுத்து அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெயின் வேர்ப், தேர்ட் காலம் V3 ஃபார்ம் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். ஸோ பிரிங்குக்கு brought. அப்போ ஐ ஹாவ் brought என்னது? டிஃபன். அடுத்தது, நான் சாப்பிடலாமா? நான் கொண்டு வந்திருக்கேன் மிஸ், நான் சாப்பிடலாமா? பெர்மிஷன் கேட்குறது. ஸோ மே ஐ ஈட்? நான் சாப்பிடலாமா மிஸ்? ஓகே, மாடல் வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப். அது ஒன்றுன்னா பார்த்துட்டே வாங்க, ஃபார்முலா கரெக்டாக போடுறோமா அப்படின்னு. ஓகே, அடுத்து டீச்சர் கேட்குறாங்க, சரி நீ காரிடாரில் உட்காந்து சாப்பிட்டு வா, சீக்கிரமாக வந்துடு. ஓகே, சரிக்கு நம்ம ஓகே போட்டுடுறோம். காரிடாரில் உட்கார்ந்து சாப்பிட்டு வா. ஃபஸ்ட்டு நவுன் என்ன? நீ. அப்போ யூ. வேர்ப் என்ன? உட்கார்றது சாப்பிட்றது ரெண்டுமே இருக்குது. ஆனால் எது ஃபஸ்ட்டு செய்யணும்னு பாருங்கள். உட்கார்றது தான் ஃபஸ்ட்டு. அப்போ சிட்டு போடுங்க. யூ சிட். காரிடார்னா என்ன? வராண்டா. அப்போது காரிடாரில்னா இல் வரும்போது இன். ஓகே, இன் காரிடார். அப்போது ஏன் த போடுறோம்? ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோம், அந்த வராண்டாவில் உட்காருன்னு. அதனால் த போடுறோம். ஸோ யூ சிட் இன் தி காரிடார் அண்ட் ஈட். உட்காந்து சாப்பிடு. நம்ம அண்ட் கன்ஜங்ஷனில் படிக்கும்போது என்ன பண்ணணும்? இதை செய்யுங்க. போய் என்ன பண்ணணும்? இதை செய்யுங்க அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு ஆக்ஷன் சொல்லும்போது நம்ம அண்ட் போடுவோம் இல்லையா? அதே தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ யூ சிட் இன் த காரிடார், உட்காந்து, அண்ட் ஈட் சாப்பிடு. ஓகே, சீக்கிரம் வந்துடு. அப்போனா கம் சூன். இதெல்லாம் நீங்கள் ஸ்போக்கனில் கற்றுக்கணும். வந்துடுனா கம், வான் அர்த்தம். சீக்கிரம்னா சூன். ஓகே, இப்போ மாணவன், இப்போ போகட்டுமா மிஸ்? இது ஏற்கனவே அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம பெர்மிஷன் கேட்குறது முடிஞ்சு போச்சு. மே ஈட்டுன்னு கேட்கும்போது அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ கேட்கும்போது ஷால் ஐ கோ நவ் அப்படி கேட்கலாம். நான் போகலாமா மிஸ் அப்படின்னும்போது ஷால் ஐ கோ, போகட்டுமா. இப்போன்றதுக்கு நவ். ஷால் ஐ கோ, பி வேர்ப் ப்ளஸ் நவுன் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப். ஸோ ஷால் ஐ கோ
இப்போ நவ் மிஸ். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, 5 நிமிஷம் காத்துரு அப்படின்னா 5 நிமிஷம்னா 5 minutes, காத்திருனா வெயிட். அப்போது வெயிட் ஃபார் 5 minutes. எப்போவுமே இந்த நிமிஷத்துக்காக காத்திரு, 5 நிமிஷம் முடியறதுக்காக காத்திரு. அப்போ அந்த வெயிட் ஃபார் 5 minutes. ஹெச்எம் போன உடனே போ. ஹெச்எம் ரவுண்ட்ஸில் இருக்காங்க, ஹெட் மாஸ்டர் ஹெட் மிஸ்ட்ரஸ். ஹெச்எம் போன உடனே போ அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லலான்னா, லெட் ஹெச்எம் கோ, லெட் அஸ் ஈட், லெட் அஸ் கோ. அப்படியெல்லாம் நேற்று நான் சொல்லி கொடுத்தேன் போன செஷனில். லெட் மீ கோ, என்னை போக விடு. அப்படி லெட் அஸ் கோனா நம்ம போகலாம், லெட் அஸ் ஈட்னா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி லெட் ஹெச்எம் கோ அப்படின்னா அவர் போகட்டும். ஓகே, அவர் போகட்டும் அப்படியும் சொல்லலாம். இல்லைனா யூ கோ ஆஃப்டர் ஹெச்எம் லீவ்ஸ். நீ போ, நீ போ. யூ கோ எப்போ, ஹெச்எம் போனதுக்கு அப்புறம். ஆஃப்டர் ஹெச்எம் லீவ்ஸ். இப்போ கன்ஜங்ஷன் இது. ஏன்னா உங்களுக்கு பிகாஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி அவர் இப்போ ப்ரெசண்ட்டில் அங்கே போகணும். இந்த பிகாஸ் ஆஃப்டருக்கெல்லாம் அதுக்கு அப்புறம் வர்றது இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் தான் அதிகமாக வரும். அப்போது லெட் ஹெச்எம் கோ அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இல்லைனா யூ கோ, நீ போ, ஆஃப்டர் ஹெச்எம் லீவ்ஸ், ஆஃப்டர் ஹெச்எம் கோஸ் அப்படியும் போடலாம். அவர் போனதுக்கு பிறகு. ஏன் இங்கே போடுறோம், தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ்னால எஸ் சேர்க்குறோம். ஓகே, இல்லைனா அவர் திட்டுவார். இந்த அதர்வைஸ் அப்படின்றது நம்ம கன்ஜங்ஷனில் படிச்சிருக்கோம். இல்லைனா, அப்போது இல்லைனான்ற சொல்ல அதர்வைஸ் போட்டு, நான் ஏன் வந்து கன்ஜங்ஷன் ஃபார்மேஷனுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் எடுக்காமல் இந்த கான்வர்சேஷன்லேயே உங்களுக்கு அதை கொண்டு வந்து தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதுதான் கன்ஜங்ஷன் ஃபார்மேஷன். இப்போ ஆண்டுக்கு பார்த்தோம், பிகாஸ்க்கு பார்த்தோம், அதே மாதிரி ஆஃப்டருக்கு இப்போ பார்த்துட்டோம், அதே மாதிரி இப்போ அதர்வைஸ்க்கு இப்போ பார்க்குறோம். ஓகே, அப்போது இல்லைனா அவர் திட்டுவார் அப்படின்னா இல்லைனான்றதுக்கு அதர்வைஸ் போட்டுடுறோம். அப்போது அவர் திட்டுவார் அப்படின்னும் போது இனிமேல் தான் நடக்க போகிற விஷயம், அவருக்கு ஹீ போட்டுறோம். இனிமேல் நடக்க போகிறதுக்கு பி வேர்ப் வில் போடுறோம். மெயின் வேர்ப் என்ன, திட்டுறது, ஸ்கோல்டு. அதர்வைஸ் ஹீ வில் ஸ்கோல்டு. நவுன் போட்டு வேர்ப் போட்டுரும், பி வேர்ப் போட்டு மெயின் வேர்ப் போட்டோம். ஓகே, இந்த கான்வர்சேஷன் கிளாஸுன்றதுனால தான் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு கற்றுக்கிறதுனால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறது. நம்ம ஒரு கிளாஸ் வந்து 1 hour ஆகுது அப்படின்னா இன்றைக்கி ஒரு 1/2 hour மட்டும் கிளாஸ் கற்றுக்கோங்க, மீதி 1/2 hour நாளைக்கு கற்றுக்கோங்க. இது வந்து நிறைய இருக்குது, 1 hour இருக்குது அப்படின்றதுனால பார்த்துட்டு உடனே வந்து ஸ்கிப் பண்ணி தயவுசெய்து பார்க்காதீங்க. நிறைய விஷயம் புரியாமையே போயிடும். ஸ்போக்கன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம 3 months முடிக்கணும், நம்ம ஒரு டார்கெட் வச்சு நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோன்னும் போது கொஞ்சம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பில்லை. இன்னும் ஒரு 5-6 கிளாஸ் தான் இந்த மாதிரி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் போக போக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது இவ்வளோ டைம் எடுத்துக்காது. அதனால் ஒரே நாளில் மொத்தமும் கற்றுக்கணும் போது ஐயோ 1 hour ஸ்பெண்ட் பண்ணமான்னு யோசிக்காதீங்க. ஏன்னா டைமிங் பார்த்த உடனே ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. இப்போயே வந்து 50 minutes ஆகிடுச்சு, இன்னும் கண்டிப்பாக 10 minutes ஆகும். அதனால் 1/2 hour இன்றைக்கி பார்க்குறீங்களா, 1/2 hour மறுநாள் பாருங்கள், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி 5 நிமிஷம் கழித்து போடுறதுனால எஸ் மிஸ், ஷியர், கண்டிப்பாக மிஸ் அப்படின்னும் போது ஷியர். அடுத்து நேற்று ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம், எழுதினியான்னு தான் அர்த்தம். ஸோ பாஸ்ட் டென்ஸ். அப்போது டிட், பி வேர்ப், யூ சப்ஜெக்ட், ரைட். டிட் யூ ரைட், நீ எழுதினியா, நம்ம ஏற்கனவே இதை பார்த்தது தான். எஸ்டர்டேஸ் ஹோம்ஒர்க், நேத்தினுடைய ஹோம்ஒர்க், அதனால் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடுறோம். இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டிட் யூ ரைட் எஸ்டர்டேஸ் ஹோம்ஒர்க், அப்பாஸ்ட்ரஃபி எஸ்னால் உடைய, நேத்தினுடைய ஹோம்ஒர்க்கை வீட்டு பாடத்தை நீ எழுதினியா. மாணவன், எனக்கு நேற்று ஹோம்ஒர்க் தெரியாது மிஸ், ஏன்னா அவன் வரல இல்லையா, எனக்கு நேற்று ஹோம்ஒர்க் தெரியாது மிஸ் அப்படின்னா நேற்று ஹோம்ஒர்க்கு தான் அவனுக்கு தெரியாது. ஸோ அதனால் எஸ்டர்டேஸ் ஹோம்ஒர்க் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும்னா ஐ நோ, எனக்கு தெரியாதுன்னா ஐ டு நாட் நோ. ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தெரியாதுன்னு பதில் சொல்கிறோம். அப்போ டு நாட் நோ, அந்த டு நாட் நோ ஷார்ட் ஃபார்மில் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. எதை பற்றி தெரியாது, எஸ்டர்டேஸ் ஹோம்ஒர்க், நேற்று ஹோம்ஒர்க்கை பற்றி தெரியாது.
அங்கே தமிழில் பாருங்கள் அதனால் எழுதலை. அதனாலன்னும் போது ஒரு கன்ஜங்ஷனாக நம்ம ஸோ போட்டுரும். இன்றைக்கி நிறைய கன்ஜங்ஷன் பார்த்துட்டிங்களா ஃபார்மேஷன்? இப்படி தான் கன்ஜங்ஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ போட்டுட்டு அதனால் எழுதலை, டிட் நாட் ரைட் எழுதலை. வெறும் பி வேர்பும் மெயின் வேர்பும் ஒரு சென்டென்ஸில் வரக்கூடாது. அதனால் யார் எழுதலைன்றது நமக்கு தெரியும். நான் எழுதலைன்னும் போது நவுன் நம்மளே போட்டுக்கிறோம், அங்கே கொடுக்கலனா கூட. ஸோ ஐ டிட் நாட் ரைட், மன்னிச்சிடுங்க, சாரி மிஸ், அவ்வளோதான். இன்றைக்கி இந்த கான்வர்சேஷன் பார்த்துருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களாகவே ஒரு டாபிக் எடுத்து ஒரு 5 சென்டென்சஸ் காலையில் ஈவினிங் எழுதுங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த கன்ஜங்ஷன் ஃபார்மேஷன் இன்றைக்கி நான் சொல்லலை, இதுக்கு என்ன அர்த்தன்றது மட்டும் கற்றுக்கோங்க. நம்ம இதே மாதிரி கான்வர்சேஷன் பண்ணும்போது இதோட ஃபார்மேஷன் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போது தோ, ஆல்தோ, ஈவன் தோ, இது மூணுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இருந்தாலும் நீங்கள் இதுக்கு பதிலாக அதுவும் மாற்றி போடலாம். இது ஆல்தோக்கு பதிலாக ஈவன் தோவும் மாற்றி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தோ ஹீ இஸ் சிக், ஹீ வென்ட் டு ஸ்கூல். ஹீ இஸ் சிக்னா அவன் உடம்பு முடியாமல் இருக்கான். தோ சேர்த்தோன்னா அவன் உடம்பு முடியாமல் இருந்த போதும் இருந்தாலும் ஹீ வென்ட் டு ஸ்கூல், அவன் ஸ்கூலுக்கு போனான், சென்றான். ஆல்தோ ஷீ இஸ் ரிச், அவள் பணம் படைத்தவளாக இருந்தாலும். ஆல்தோ ஷீ இஸ் ரிச்னா அவள் பணக்காரி, ஆல்தோனா பணக்காரியாக இருந்தாலும் ஷீ இஸ் நாட் ஹாப்பி, அவள் சந்தோஷமாக இல்லை. ஷீ இஸ் ஹாப்பின்னா அவள் சந்தோஷமாக இருக்கா, ஷீ இஸ் நாட் ஹாப்பின்னா அவள் சந்தோஷமாக இல்லை. ஈவன் தோ ஐ ஹேட் ஸ்டடீட் வெல், ஐ டிட் நாட் கெட் குட் மார்க்ஸ். 2 பாஸ்ட் ஆக்ஷன், படித்தது மார்க் வாங்கினது ரெண்டுமே நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்போ எது ஃபஸ்ட்டு நடந்ததோ அதுக்கு ஹேட் போடணும் அப்படின்னு நம்ம படித்தோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். ஸோ ஐ ஹேட் ஸ்டடீட் வெல், நான் நல்லா படித்தேன். ஐ டிட் நாட் கெட் குட் மார்க்ஸ், நான் மார்க் எடுக்கலை. ஸோ நான் நல்லா படிச்சிருந்தாலும் ஈவன் தோ ஆட் பண்ணுறோம். இங்கே தோவும் போடலாம், ஆல்தோவும் போடலாம், ஈவன் தோவும் போடலாம். ஈவன் தோ ஐ ஹேட் ஸ்டடீட் வெல், ஐ டிட் நாட் கெட் குட் மார்க்ஸ், நான் நல்ல மதிப்பெண் பெறலை. இப்போது இது எல்லாமே சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் போட்டு பார்த்தோம், தோ, ஆல்தோ, ஈவன் தோ. இப்போது இதுவே நடுவில் போடு, இதே அர்த்தத்தில் வரும். நடுவில் போட்டு ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணுன்னு தான் பார்க்குறோம். ஹீ வென்ட் டு ஸ்கூல். இப்போ இது எப்படி மாறிடும்னா, இங்கே மேலே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன இருக்கோ அது லாஸ்ட்டு சென்டென்ஸ் வரும். இங்கே மேலே லாஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன இருக்கோ அது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரும். எப்போது இந்த சொற்கள் நடுவில் சென்டென்ஸ்க்கு நடுவில் வந்தால் இதை அப்படியே ஒன்றுக்கு ஒன்று மாறி எழுத பழகணும். இப்போது இங்கே ஹீ வென்ட் டு ஸ்கூல் கடைசியில் இருக்கா, இங்கே கீழே பாருங்கள் ஹீ வென்ட் டு ஸ்கூல் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஹீ வென்ட் டு ஸ்கூல் தோ ஹீ இஸ் சிக், அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் பள்ளிக்கு சென்றான். தமிழ் அர்த்தம் அதே தான் வரும். பட் சென்டென்ஸ் இது நடுவில் வந்தால் இது இப்படி போடணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஷீ இஸ் நாட் ஹாப்பி, ஆல்தோ ஷீ இஸ் ரிச், அவள் சந்தோஷமாக இல்லை, அவள் பணக்காரியாக இருந்தாலும். ஐ டிட் நாட் கெட் குட் மார்க்ஸ், நான் நல்ல மதிப்பெண் பெறலை. ஈவன் தோ ஐ ஹேட் ஸ்டடீட் வெல், நான் நல்லா படிச்சிருந்தாலும். ஓகே, இது புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போதைக்கு இந்த மாதிரி தோ, ஆல்தோ வந்தால் இருந்தாலும்ன்ற அர்த்தம் நம்ம சென்டென்ஸ் பார்த்தா அர்த்தம் தெரிஞ்சுக்கணுன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம கான்வர்சேஷனில் இது எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போது 1 hour ஆயிருக்கு. 1/2 hour இன்றைக்கி பாருங்கள், 1/2 hour நாளைக்கு பாருங்கள். நோட்டில் முக்கியமான ஹிண்டெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே. பாய், டேக் கேர். ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஹோம்ஒர்க்கை செஞ்சிடுங்க. ஓகே, பாய்.